ஏங்க காமெடி எல்லாம் உள்ள பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருந்ததுங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேக்குறீங்க? அதான் அது ஒரு சில கெட்டப்ஸ் ரொம்ப சைல்டிஷா இருந்தாலும் அந்த லேடி கெட்டப்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிறந்திருக்காரு. தியேட்டர்ல பசங்களாம் வயிறு குழுக்க சிரிக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி லேண்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸ்டோரின்னு பார்த்தா ரெகுலர் இட்ஸ் மணி ஹைஸ்ட் அப்படியே ஒரு காமெடி போர்ஷன் எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா அது நிறைய சீன்ஸ் அப்படி பார்க்கும்போது இது மணி ஹைஸ்ட் மாதிரி ஒருமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் என்டர்டைன்மெண்ட். ஃபேமிலியோட வந்து எல்லாரும் பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக வடிவேல் சார் வந்து அந்த மடி சார் கட்டின இது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அதை விடவே. ஆமாம், என்னோட ஃபேவரட் படம் வந்து இந்த சாரி கட்டிட்டு உள்ளே அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு எல்லாருமே. அதாவது சின்ன குழந்தை கூட ஏதோ சிரிக்குது. அவர் ஃபேஸை பார்த்தா ரொம்ப சிரிக்குது. நல்லா இருக்குது. யா ஓகே. சூப்பரா இருந்ததுங்க. அந்த கொஞ்சம் மணி ஹைஸ் மாதிரி இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த ட்விஸ்ட் பிளாட் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபாஸ்டா இருந்தது. ஒர்க் அவுட் இருந்தது. இன்னமும் அந்த ஒரு வைப் இருக்கு. கெத்தா பண்ணிருக்காரு. எல்லாம் சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்லா வைப்ரண்டா சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. சூப்பரா இருந்தது. தாராளமா பார்க்கலாம் ப்ரோ. படம் வந்து 200% ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இட்ஸ் ரியலி கம் பேக் டு ஆல். சுந்தர் சி சாராக இருக்கட்டும், வடிவேல் சாராக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து க்ரியேட்டிவிட்டியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நல்லா இருந்தது. எந்த இடத்துலையுமே லேகிங் இல்லை. பெரியவங்கலேருந்து சின்ன குட்டி பசங்கள்லேருந்து எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கு பஞ்சமே இல்லையே. சாரோட காமெடிக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஒவ்வொரு சீன்லேயும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது இவ்வளோ முன்னாடி முடிச்சிருந்த ஃபிலிம்க்கு எல்லாத்துக்குமே வந்து வடிவேல் சாரை வந்து ஒவ்வொரு இது வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து எப்படி யோசிச்சு பண்ணியிருந்தாங்கன்னே தெரியல. சூப்பராக இருந்தது. நிறைய கெட்டப்பில் வந்தாங்க. மாமி வேஷம் வந்து சான்ஸ்லெஸ். அந்த தேட்டருக்குள்ளே போய் பண்ணது எல்லாமே சூப்பர் சான்ஸ்லெஸ். அதுவும் எனக்கு வடிவேல் சாரோட ஒரு அந்த டயலாக் வந்து நான் இன்னும் சொல்லிட்டே இருந்தேன். அது ஃபயர் ஐயோ டயர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. சம்மருக்கான படம். இது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சீரீஸே கிடையாது. காமெடி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வேற லெவல்ல இருந்தது. வடிவேல் சார் ஸோ ஹீரோயினிஸ் கூட கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஹீரோஸ் எல்லாம் வேற லெவல். எல்லா காமெடி சூப்பராக இருக்கு. அது உட்காந்து பொறுமையாக ரசிச்சு பார்க்குறவங்களுக்கு அது பெட்ரு தான். அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது. கிளாமர் இருந்தால் தானே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படிலாம் கிளாமர் அப்படிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் செம்ம சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக காமெடி. ஃபுல் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபைட்டு இருக்கு, காமெடிக்கு காமெடி இருக்க மாதிரி. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு வடிவேல் சார் வந்து ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோடு பார்க்குறோம். இதில் இவ்வளோ வயசாகியும் இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டுருக்கிறது கண்டிப்பாக பெரிய விஷயம். மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களோட வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில் என்டர்டைன்மெண்ட். ஏங்க காமெடி எல்லாம் உள்ள பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருந்ததுங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்குறீங்க? எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. பிரியாணி கூட சிக்கன் பீஸு சைட் டிஷ்லாம் வச்சு கொடுத்த மாதிரி ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. வேணும்னா தேட்டரில் போய் பாருங்க, அப்போதான் தெரியும். ஓகே, நல்லா இருந்ததுன்னா ரொம்ப ஆகான்னு சொல்ல முடியல. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரீசன்ட் வாட்ச் லைக் மதகத ராஜா மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவு காமெடி பெருசாக ஒர்க் அவுட் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு ஒப்பேத்திட்டாங்க. பேங்க் கடைசியில் போய் திருடுற ஹைஸ் சீனு, அப்புறம் வில்லன் வீட்லேயே ஒரு 2-3 தடவை போய் அட்டன் பண்ணுறது, அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் காமெடி நல்லா எழுதி வடிவேல் செகண்ட் ஹாஃபில் என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கதைக்குள்ள தான். அதில் தேவையில்லாமல் ஸ்டண்ட்ஸு கொஞ்சம் ஒரு சில காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகலை ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் செகண்ட் ஹாஃபில் அப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க. நிறைய கெட்டப் வடிவேல் நிறைய கெட்டப் போட்டு வர்றது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது.
அதான் சொல்றேன் ஆஹா ஓஹோன்னு ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். பட் டீசென்ட் வாட்ச். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். முக்கியமாக என்னன்னு தெரியல, இந்த வாட்டி கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணியிருக்காரு, கிளாமர் கட் பண்ணியிருக்காரு. அதுவே ஆச்சரியமா இருக்கு அவுட் சைட்லேருந்து. பட் நான் ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்கு, பட் வந்து லைக் சாங்ஸ் பெருசாக கேட்குற மாதிரி இல்லை, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. சுந்தர் சி எல்லாம் நினச்சிருந்தேன் காஸ்ட்ல சூப்பராக வடிவில் காமெடி செகண்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக போகலாம், அவ்வளோதான். பட் நல்லா காமெடியாக இருந்தது. வடிவேல் இஸ் பேக் ஆக்சுவலி. படம் 100% பிடிச்சிருக்குது. போர் அடிக்காம போகுது. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லா காமெடியாக இருந்தது. கண்டிப்பாக கிடையாது. நல்லா இருக்கும். நல்லா இருந்தது படம். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். அண்ட் வந்து என்னன்னா சுந்தர்சி படம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அது மாதிரி சுந்தர்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அண்ட் வடிவேலு காம்போ அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியாக இந்த கேங்கஸ் மூவி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பயங்கரமாக இருந்தது. அந்த என்ட்ரி ஏன்னா முடிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, பயங்கரமா கோரஸா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எந்த இடத்துலையுமே சிரிக்காமலாம் இல்லை, நல்லா ஃபுல்லா என்டர்டெயின்மெண்ட். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதான் சொன்னேன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. என்ன வாணி போஜன் கொஞ்சமாக தான் வந்திருக்காங்களே அப்படின்னு ஒரு சின்ன குறை மட்டும் இருந்தது. மற்றபடி படம் நல்லா இருந்தது சார், சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வடிவேல் சார் அண்ட் சுந்தர்சி சார் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சார், சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு ½ அன் ஹவர் கொஞ்சம் லேகிங்காக இருந்தாலும் அதுக்கப்புறம் படம் நல்லா பிக்கப் ஆகிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம், கெட்டப் தான் ஓகே. அந்த லாஸ்ட்டாக வந்த அந்த லேடி கெட்டப் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மற்ற கெட்டப்லாம் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் அந்த கெட்டப் நல்லா பக்காவாக மேட்ச் ஆயிருந்தது. அந்த விஷயம் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன பண்ணிட போகிறாங்க, ஏன்னா ரொம்ப பழைய காம்பினேஷன் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு தான் வந்தோம். நிச்சயமாக ஏமாத்தலை படம். ஸோ வடிவேலு சுந்தர்சி அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா நம்ம வின்னர் பார்த்தோம், ஒரு எவர் கிரீன். அதே மாதிரி தலைநகரம் பார்த்தோம், அதுவும் ஒரு இன்னைக்கு விண்டேஜ் காமெடியோட இருக்க படம். ஸோ இந்த ரெண்டு படத்தோட ஒரு சாயல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா வழக்கமாக நம்ம சுந்தர்சிக்கு ஒரு சேஃப் ஜோன் ஒன்று இருக்கும் காமெடி அப்படிங்கிறத, அதை பர்ஃபெக்டாக பிச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். வடிவேல் நம்ம போன படத்தில் பார்த்தோம், ஒரு எமோஷ்னலாக மாமன்னல் அப்படி ஒரு பர்ஃபார்மராக இருந்திருப்பாரு. ஸோ காமெடி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சோம். இல்லைப்பா ஐ எம் பேக் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு வடிவேலு. நிச்சயமாக ஒரு காமெடியில் கம்பேக் படமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம கவுண்ட் அப்படின்னாலே கவுண்ட் போடுறதுல சந்தானம் அடிச்சிக்க முடியாது. இப்போ ரீசெண்ட் டேஸில் யோகி பாபு. ஆனால் வடிவேலோட ஸ்ட்ரென்த் என்னன்னாக்கா பாடி லாங்குவேஜ் தான். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அவங்கள மாதிரி என்னாலே கவுண்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் நம்மளே பார்த்தோம், அந்த கவுண்டெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அழகாக சிரிச்சுட்டு இருந்தோம். சுந்தர்சி ஒரு டைலாக் பேசுவார், ஒரு கவுண்ட் போடுவார். அதுதான் காமெடியாக இருந்தது. ஸோ நிச்சயமாக அந்த விதத்தில் ரசிகர்கள் ஏமாத்தாமல் ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சுந்தர்சி போன வருஷம் பார்த்தீங்கன்னா சம்மரில் மே வந்து அரண்மனை 4 ஒரு 100 crores கிளப்பு, அடுத்தது மதகத ராஜா ஒரு 50 crores, இப்போ வந்து ஹேட்ரிக் இந்த சம்மருக்கு. நிச்சயமாக சுந்தர்சி வந்து இன்றைக்கும் 35 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அவரோட ஒரு ரகசியம்னே சொல்லலாம். அதான் அது ஒரு சில கெட்டப்ஸ் ரொம்ப சைல்டிஷாக இருந்தாலும் அந்த லேடி கெட்டப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக பிறந்திருக்காரு. தேட்டரில் பசங்களாம் வயிறு குழுக்க சிரிக்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த கிளைமாக்ஸ் எல்லாம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருந்தது, செகண்ட் ஹாஃபில் அது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி லேண்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது. டெஃபினட்டாக நம்ம சொல்கிறோம் காமெடி படம் எப்போ வந்தாலும் ரசிக்கலாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் மதகத ராஜா. ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ். ஸோ இது ஏ சென்டரில் ரசிப்பாங்க, பி சென்டரில் இப்போ கிடையாது. ஸோ ஓடிடி பேரியர்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லா படங்களுக்கும் ஒரு ரசிப்பு தன்மை இருக்குது. அந்த மாதிரி இந்த படமும் டெஃபினட்டாக பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று கண்டென்ட் அமைஞ்சிருக்கு. நாங்கள் எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியாக அம்மா அக்கா அண்ணா அண்ணின்னு எல்லாருமே வந்திருக்கோம், சித்தி சித்தப்பா பொண்ணு எல்லாருமே வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது, எங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்குது. செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப லாங் பேக் அப்புறம் இப்போ என்டர்டெயின்மெண்ட்டான மூவி வந்து இந்த அது ஒன்று சம்மர் டைமில் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அதாவது எல்லாருமே செம்மையாக சிரிச்சு என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஒவ்வொரு கெட்டப்போ அவருக்கு சூட் ஆகுற மாதிரி நல்லா ஆப்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஷியோர், கண்டிப்பா. குழந்தைங்க வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களோட வந்திருக்கோம். எல்லாருமே நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு.
ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு வடிவேலோட ஒரு காமெடி ஃபுல் கம்பேக்னே சொல்லலாம். சுந்தர் சி வடிவேல் காமெடி செம்மையா இருந்தது. ஒரு 2 hours 2.5 hours ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்டா என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த படம். உண்மையாலே சூப்பரா அந்த கிளைமேக்ஸ்லாம் இன்னும் சூப்பரா இருந்தது. அந்த மிஷன் சொல்லி அவங்க ஒரு இது எடுத்துட்டு போற கிளைமேக்ஸ் ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்டாவே இருந்தது. படம் எனக்கு ஸ்டார்டிங் வந்து எண்ட் வரைக்கும் படம் போனதே தெரியல, கரகரன்னு மூவ் ஆன மாதிரி இருந்தது. அதுவும் காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அது கொஞ்சம் அந்த கதை கொஞ்சம் சென்டிமெண்ட் அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் லேக் அந்த மாதிரி, பட் அந்த காமெடி பேக் வந்து எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த படத்தை. அதனால எல்லாரும் ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்னே சொல்லலாம். ஃபுல்லி எல்லாம் வடிவேல் காமெடிக்கும் சுந்தர் சி வடிவேல் காமெடிக்கு எல்லாமே ஃபேமிலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ஒரு ஃபேமிலியா இந்த லீவ் டைம்ல நம்ம என்ஜாய் பண்ண பெஸ்ட் ஃபிலிம்னே சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். செகண்ட் ஹாஃப் பிச்சு உதறிட்டாங்க காமெடியில. வடிவேல் சார் இருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. ஹீஸ் பேக்னு தான் சொல்லணும். பேக் தான், அவ்வளவுதான். வடிவேல் சார் நிறைய கெட்டப் எல்லாம் வராங்க. ரொம்ப நல்லாவே செட் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதுவுமே நல்லா இல்லைன்ற மாதிரி இல்லை, எல்லாமே சூட் ஆயிருக்கு அவருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். படம் வந்து ஒன் டைம் வாட்ச் தாங்க. ரொம்ப அப்படி செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இல்லை, ஒன் டைம் வாட்ச் தான். வடிவேலுவை மட்டுமே நம்பி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து இது வடிவேலுக்குமே இது கெரியர் வைஸ் வந்து கொஞ்சம் டிராபேக் கொடுக்கும் தான். ஏன்னா அவருக்கே வந்து ஒரு கம்பேக் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அவரும் கொஞ்சம் அந்த காமெடியில் வந்து எதாவது பண்ணுவாருன்னு பார்த்தோம். 15 years கழிச்சு வடிவேலு சுந்தர் சி காம்போ வரும்போது அதில் காமெடி நல்லாவே இருந்திருக்கணும். பட் இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் இல்லைன்னு தான் சொல்லணும். வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் அந்த லேடி கெட்டப் சூப்பராக இருந்துச்சு. சுந்தர் சி வந்து ஏதோ படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் அந்த மெயின் ரோல் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ் தான் அதிகமாக படத்தில் இருந்துச்சு. இவர் ஏதோ ஒரு பார்டர் லைனில் வந்து கதைக்கு கனெக்டிவிட்டியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படா முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. கதையை என்ன சொல்ல வராங்க, இந்த ஸ்கூலில் என்ன நடக்குது, அந்த ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களை வீடியோ எடுத்து பொண்ணுங்களை வந்து இது பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கதை போகும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேற பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஒய்ஃபுக்காக ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்காரு, அந்த 100 கோடி ரூபாயை மீட்க வந்திருக்காருன்னு அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க, அதை கோத்ரூ பண்ணி போயிருந்தா எனக்கு சூப்பரா இருந்திருக்கும். கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லைங்க. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். எல்லாருக்குமே அதுதான் தாட் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க ஒரு கிரைம் மாதிரி கொண்டு போறீங்க, ஒரு ஸ்கூல்ல நடக்கிற ஏதோ ஒரு தப்பை தட்டி கேட்க போற மாதிரி கொண்டு போறீங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா அது அப்படியே ஒரு ஃபேமிலி ரிவெஞ்சா மாறுது. இன்னும் கடைசியில போய் பார்த்தா அவர் அந்த ஃபேமிலி சம்பந்தமே இல்லாத நபரா வராரு. அது ஏதோ ஒரு கேங்ஸ்டர். அந்த பேரே வந்து லாஸ்டா ஒரு போட்டோ வரும்போது தான் இவங்களாம் கேங்ஸ்டர் மாதிரி காட்டுறாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி படம் முன்னாடியே இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட்லாம் இல்லை. சுந்தர் சியோட படங்கள் எனக்கு நோ லாஜிக்ஸ். ஸோ லாஜிக்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் ஓரளவு பெட்டராக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கும் காமெடி எனக்கு தெரிஞ்சு அப்படியே வடிவேல் போர்ஷன் அப்படியே தூக்கிட்டா கூட பெருசாக இம்பாக்ட் இருக்காதுங்கிற மாதிரி தான் தெரியும். பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது மாதிரி அவுட் ஆஃப் டேட்டட் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வடிவேலோட போர்ஷன்ஸ் எதுவுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ரெகுலர் டெம்ப்ளேட்ஸ் தான். ஒரு சாங்கு ஃபைட்டு, ஒரு காமெடி சாங்கு ஃபைட், அந்த டெம்ப்ளேட் சுந்தர் என்ன டெம்ப்ளேட்டுக்கு அதுதான். பட் அந்த டெம்ப்ளேட்டில் வடிவேல் சுத்தமாக சூட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. அவருடைய ஏஜ்டு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆடாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அது மாதிரி பார்க்கறதுக்கு. மேபி யூ கேன் டூ மெச்சூர் கேரக்டர் லைக் மாமன்னன் பண்ணார்ல, அந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து சுத்தமாக இருக்கு ஒரு மாதிரி ஒரு ஆட் ஃபீலாக தான் இருந்துச்சு. ஸ்டோரின்னு பார்த்தா ரெகுலர் இட்ஸ் மணி ஹைஸ்ட் அப்படியே ஒரு காமெடி போர்ஷன் எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. அது நிறைய சீன்ஸ் அப்படி பார்க்கும்போது இது மணி ஹைஸ்ட் மாதிரி வருமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது ஓகே. செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி என்கேஜ் பெருசாக அது இல்லாமல் அந்த ஹைஸ்ட் போர்ஷன்ஸில் ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக என்கேஜாக கொண்டு போயிட்டாங்க. நாட் போர். ஓகே, ஒரு மாதிரி டீசெண்டாக போயிடுச்சு ஆக்சுவலாக. எனக்கு பெருசாக ரியாக்ட் ஆகலை. நான் பெருசாக எங்கேயுமே காமெடி ரியாக்ட் ஆகவே இல்லை. ஈவன் செகண்ட் ஆஃப் கூட எனக்கு பெருசாக ரியாக்ட் ஆகவே இல்லை. பட் லாஸ்ட் ஃபியூ போர்ஷன்ஸ் ஓகேவா இருந்துச்சு. அந்த தியேட்டர் போர்ஷன்ஸில் ரெகுலராக அந்த கேட் அண்ட் மவுஸ் சேஸ் சுந்தர் சியில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். அது அந்த தியேட்டர் போர்ஷனில் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாருங்க ஆக்சுவலாக. அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு. மேபி இந்த லாஸ்ட் 15-20 minutes வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஸ்க்ரீனில் ஆக்சுவலாக.